லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். எங்க ரஜினி எங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கே ரெண்டு பேரும் இப்படி கடிகார முழு மாதிரி டிங்கு டிங்குன்னு முடிக்கிறீங்க? ரஜினி குளிச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப வந்துருவாமா, நீங்க வந்து உட்காருங்க. என்னது, குளிச்சிட்டு இருக்காளா? பொழுது விடிஞ்சு எவ்வளவு நேரமாச்சு, இப்பதான் குளிக்கவே செய்யறாளா அவ? இல்லத்த, எப்பவும் சீக்கிரம் குளிச்சிருவா. இன்னைக்குதான் எதுவுமே சரியில்லை. நீங்க வாங்க வந்து உட்காருங்க. வர ஆமா, இதுல யார் ரஜினியோட ஆத்தா? நான் இப்ப எதுக்கு திரும்ப திரும்ப நான் தாங்கற? அத்தை, இவங்க பத்மாமா. ஓ, முத்தைஸ்ரீயும் வாங்கிட்டு தான் வந்திருக்காங்க போல இவங்க. இத்தனை பொம்பளை பிள்ளைங்க வீட்டுல இருந்தோம், வாசல்ல சின்னதா ஒரு கம்பி கோலம் போட கூட துப்பு இல்லாம இருக்காளுங்க. சரி, இந்த பூஜை அறை எங்க இருக்காத்தா? என்ன எதை கேட்டாலும் இப்படியே முடிச்சிட்டு இருக்கீங்க? பூஜை அறை எங்க இருக்குன்னு தானமா கேட்டேன். எங்க இருக்கு? இருக்கா இல்லையா? இருக்குங்க, அதுவும் அங்க இருக்கு. எங்க? ஈசானி மூலையா இது? ஆமாங்க, அதாங்க ஈசானி மூலை. அப்படியா? சரி வா, நீங்க போய் அப்படி உட்காருங்க. அட ஆத்தி, பூஜாரி எப்போவாது தான் திறந்து வைப்பீங்களா? இத சாவி ஏதாவது இருக்கா? அத அப்படியே திறக்கலாம். ஓ, அப்படியே திறக்கலாம். அப்படியே திறக்கலாமா? அடியாத்தி, என்ன இத்தனை பொம்பளைங்க வீட்டுல இருக்கீங்க? காலையில விளக்கேத்தி சாமி கும்பிட பழக்கமே இல்லையா? இருக்குமா, அது வெள்ளி சேவா மட்டும்தான் காலையில விளக்கேத்துவோம். என்னது? மத்த நாள்ல சாயந்தரம் ஏத்துவோம். அது என்ன 2 நாள் கணக்கு? மத்த நாள்ல வேண்டாத நாளா போச்சா? வீடான வீட்டுல தினம் விளக்கேத்தினா தானமா ஐஸ்வர்யம். சரி, சமையலறை எங்க இருக்கு? அதுக்கும் இப்படி திருன்னு முடிச்சா எப்படி? அத்தை அங்க இருக்கு, வாங்க கூட்டிட்டு போறேன். இல்லத்த, அத்தை கூட்டிட்டு போங்க. வாங்க வாங்க, அங்கதான் இருக்கு, வாங்க. இத வர. வா வா, போங்க போங்க. இருக்கு உனக்கு, வாங்க. இல்லாம போட்டனா. இங்கதான், இதான் கிச்சன் பாருங்க. பெருசாதான் இருக்கு, பரவாயில்ல. ஆமா, இந்த சைவத்துக்கு தனியா அசைவத்துக்கு தனியா பாத்திரம் வச்சிருக்கீங்களா? இல்ல, அது வந்து என்ன, அது வந்து தனியாலாம் பாத்திரம் கிடையாது. ஆத்தி, அப்ப இந்த வீட்டுல விரதங்கிறது எதுவும் இருக்க மாட்டீங்களா? இது பாருங்க, நான் விரதம் இருக்கிற அன்னைக்கு இந்த பாத்திரத்துல எல்லாம் சமைச்சா நான் சாப்பிட மாட்டேன். இல்லங்க, உங்களுக்காக தனியா ஒரு பாத்திரம் ரெடி பண்ணிடுறோங்க. என்ன பார்த்திபா? வாங்க வாங்க. மாமா உட்காருங்க. மாமா உட்காருங்க, உட்காருங்க. உட்காருங்க. என்ன மாமா, சுத்தி பாத்தீங்களா? ஆமா, பெரிய அரண்மனை. அடடே, வாங்க 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 வாங்க. நான் தான் ரஜினியோட அப்பா. டியூட்டிக்கு போயிட்டு வந்தேன், குளிச்சிட்டு வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நல்லா இருக்கீங்களா? என்ன டியூட்டியா? ஆமா, என்ன வேலை பாக்குறீங்க? ஆபீசர். ஆபீசரா? செக்யூரிட்டி ஆபீசர். செக்யூரிட்டி ஆபீசரா? சரி, வீட்டுக்கு வந்திருக்கிறோம், தண்ணி கிண்ணி சாப்பிடுறீங்களான்னு கேக்குறதுக்கு வாயே வராதா? தோ வரேம்மா, தோ கொண்டு வரேன்.
ரஜினி வாமா. வாங்கம்மா. வணக்கம். ஏத்தா இப்பதான் குளிச்சியோ? ஆமா, இப்பதான் குளிச்சு ரெடி ஆயிட்டு வந்தேன். இவளும் பெரிய ஆபீசர். இவளுமா? ஆமா, கம்பெனி முழுக்க இவ பொறுப்பு தான். ரஜினி என்ன இது? அனிதா சொன்னது உண்மைதான் போல இருக்கே. அங்க வீட்டுல கால்ல விழுந்தா இங்க வந்ததும் நம்ம முன்னாடியே உட்காராலே மரியாதை இல்லாம. ஏத்தா வீட்டுக்கு பெரியவங்க வந்தா மரியாதை கொடுக்கற பழக்கத்தை எல்லாம் உங்க பிள்ளைங்களுக்கு கத்து கொடுக்கலையா? காஃபி எடுத்துக்கோங்க. காபி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. அப்பா சுபா, இந்த வீட்ல எதுவுமே சரியில்லை. ஆனா காபி தண்ணி மட்டும் நல்லா இருக்குது. பரவாயில்ல, இந்த வீட்டு பிள்ளைகளுக்கு காபி தண்ணி கூட போட தெரியும் போல இருக்கு. ஐயோ, அது இங்க போட்டது இல்ல. உங்களுக்காகவே ஸ்பெஷலா கணேஷ் பவன்ல வாங்கிட்டு வந்த டிகிரி காபி. என்னங்க என்ன இப்படி சொல்றாரு? ரொம்ப அழகு. இந்த வீட்ல காபி தண்ணி போட்டு குடிக்கிற பழக்கம் கூட இல்லையா? இல்லம்மா, இங்க யாரும் ஃபில்டர் காஃபி சாப்பிடுறது இல்ல. உங்களுக்கு ஃபில்டர் காஃபி தான் பிடிக்கும்னு பார்த்திபன் சொன்னான். அதான் மாமா கிட்ட வாங்கிட்டு வர சொன்னேன். ஆமாத்த. நாளையில இருந்து நாங்களே உங்களுக்கு ஃபில்டர் காஃபி போட்டு தரோம். நான் ஃபில்டர் வாங்கிட்டு வரேன் வரும்போது. சரி சரி, எல்லாம் ஆகட்டும் ஆகட்டும். இந்த பார், நீ கொஞ்சம் அங்கிட்டு வந்தீனா உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வாயே. பேசலாமா? சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன். நான் இப்போ அர்ஜென்ட்டா கிளம்பணும். ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. நான் கண்டிப்பா சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுறேன். வந்தப்புறம் பேசலாம். சரிம்மா, எனக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன். நீங்க பாத்துக்கோங்க. வரேன் பார்த்திபா. அவ பாட்டுக்கு போயிட்டா. பத்மாமா, அத்தை மாமாவை நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க. மாமா போங்க. மாமா வாங்க. அத்தை நீங்களும் போங்க. அத்தை போங்க. நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். மாப்ள, வண்டி கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு. வாங்க வாங்க. போங்க மாமா. வரேன். போங்க அத்தை. வா வா. அக்கா, நம்ம நினைச்சதை விட ரொம்ப டெரரா தான் இருப்பாங்க போல. அவங்க கண்ணிலேயே ரஜினி மேல இருக்க கோவம் தெரிஞ்சது. இவங்களை சமாளிச்சு இவங்களோட சம்மதத்தோட ரஜினியும் பார்த்திபனும் அவ அப்பா அம்மாவை தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு வர போறதே கிடையாது. Yeah, I'll be there on time. Sure. Time ஆச்சு.
இவங்க தான் பார்த்திபனை ரஜினி கிட்ட இருந்து பிரிச்சு இன்னைக்கே கூட்டிட்டு போக போறாங்க. அப்படி நடந்தா நமக்கு சந்தோஷம்தான். என்ன நடக்குதுன்னு பாப்போம்க்கா. சரி வா. பார்த்திபா, என்னாச்சு டல்லா இருக்கு? ஒண்ணும் இல்ல. இந்த முகத்தை பார்த்தா ஒண்ணும் இல்லாத மாதிரியா இருக்கு. ஒரு லாரி கோவம் இருக்கு. மூக்கு நுனியில மட்டும் கிலோ கணக்குல இருக்கும் போல இருக்கு. நீங்க ஒண்ணு என்ன சமாதானப்படுத்த வேண்டாம். உங்களுக்கு டைம் ஆச்சுன்னு சொன்னீங்கல்ல, கிளம்புங்க. இப்பதானே ஒண்ணும் இல்லைன்னு சொன்னேன். கோவம் இல்லாத ஒண்ணு நான் எதுக்கு சமாதானப்படுத்தணும்? என்ன அத்தை கோவமா இருக்காங்களா? ஓ, அதான் என் செல்லம் அப்செட்டா இருக்கான். கரெக்டா? இதெல்லாம் கரெக்டா தான் சொல்றீங்க. செய்ய வேண்டிய வேலையை மட்டும் தப்பு தப்பா செய்யறீங்க. நான் என்ன தப்பா செஞ்சேன் சொல்லு பார்க்கலாம். உங்ககிட்ட நான் என்னெல்லாம் சொல்லி வச்சிருந்தேன். ஒரு 2 நாள் அத்தைக்கு பிடிச்ச மாதிரி இருக்கலாம்ல. ஃபங்க்ஷனுக்கு எங்க அப்பா அம்மா வர வேண்டாமா? பார்த்திபா, நான் நானா இருக்கணுமா இல்ல உன் அத்தைக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணுமா? இதான் நம்ம வீடு பார்த்திபா. நம்ம வீடு இப்படிதானே இருக்கும். திடீர்னு கோலம் போட்டு காலையிலேயே குளிச்சு கந்த சஷ்டி கவசம் பாடினா அது அவங்களை ஏமாத்துற மாதிரி இருக்காதா? இல்ல ரஜினி. சொல்லு. அவங்கள ஏமாத்த வேண்டாமேன்னு தோணுச்சு. அது தப்பா? அப்படியே நீ சொல்ற மாதிரி இன்னைக்கு அவங்க வராங்கன்னு தெரிஞ்சு எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சிருக்கலாம். அப்படியே நீ சொல்ற மாதிரி அப்ப நம்ம வீட்டோட கஷ்டம்லாம் தெரிஞ்சா அவங்க கோவம் இன்னும் தான் அதிகமாகும். கரெக்ட் தான். இங்க பாரு, அவங்களுக்கு பிடிச்ச ரஜினியை அவங்க ஏத்துக்க வேண்டாம். இந்த ரஜினியை புரிஞ்சு அவங்க ஏத்துக்கணும். உன்ன மாதிரி நான் எப்படி இருந்தனும் எப்படி இருக்கணும் அப்படியே தானே நீ லவ் பண்ற. சரி, அதெல்லாம் ஓகே தான். ஆனா அவங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னாங்கல்ல, அது என்னன்னாவது கேட்டு போயிருக்கலாம்ல. அவங்க சொன்னதை பார்த்தா ஏதோ ரொம்ப முக்கியமான விஷயம் தான் தோணுது. எனக்கு நிஜமாவே மீட்டிங் இருக்கு. அந்த டென்ஷனை மனசுல வச்சுக்கிட்டு சும்மா பேருக்காக அவங்க முன்னாடி நின்னு தலையாட்ட எனக்கு மனசு இல்ல. அவங்க பெரியவங்க பார்த்திபா, நிறைய அனுபவம் இருக்கும். வாழ்க்கையில எத்தனையோ பேரை சந்திச்சிருப்பாங்க. என்னையும் நிச்சயமா அவங்க புரிஞ்சுப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. சரி, நான் கிளம்பட்டுமா? எனக்கு நேரமாச்சு. சரி, பார்த்து போயிட்டு வா. அப்பா, இந்த சிரிப்பை பார்க்க என்னெல்லாம் செய்ய வேண்டியது இருக்கு பாரு. சரி, டைம் ஆச்சுல, நீ கிளம்பு. ஆமா, டைம் ஆச்சு. நான் வரேன். பை. பாய். வா வா. இந்த சான்ஸை மட்டும் சரியா யூஸ் பண்ணிட்டா போதும்க்கா. நினைச்சது ஈஸியா நடந்துரும். ஆமா ராதிகா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஆனா ஆனா என்ன? இல்ல ராதிகா, நமக்கு கிடைச்சது எல்லாமே நல்ல சான்ஸ் தான். ஆனா எப்பவுமே அது அவளுக்கு சாதகமா தான் போய் முடியுது. நமக்கு தெரிஞ்ச ரஜினி யாருன்னு எல்லாருக்கும் தெரியணும்னு நாம நினைச்சோம். இப்போ அதேதான் அந்த அத்தையும் செய்ய போறாங்க. ஆனா ரஜினியோட நடிப்பு நீ எடுபடாம பாத்துக்கிட்டா மட்டும் போதும்க்கா. அவங்க அத்தை இங்க இருந்து அவமானப்பட்டு போகணும் ராதிகா.
அந்த மாதிரி மட்டும் நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம், அதுக்கப்புறம் அந்த ரஜினியையும் பார்த்திபனையும் பிரிக்கிற வேலைய அவங்களே முடிச்சு வச்சிருவாங்க. கண்டிப்பா அக்கா. ஆனா எதுவா இருந்தாலும் அவசரப்படாம நிதானமா யோசிச்சு தெளிவா செய்யணும். ராதிகா, இதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டுமா? என்னக்கா? நம்மளால கண்டிப்பா அந்த அத்தை கிட்ட பேசவே முடியாது. ஆமா. ஆனா அதுக்கு கரெக்டான ஆள் யார் தெரியுமா? யாரு? நம்ம சித்தப்பா தான். சூப்பர்க்கா. அவங்க கல்யாண பிரச்சனைக்கு அப்புறம் சித்தப்பா இந்த வீட்டு பக்கமே வரல. இரு நான் இப்பவே கால் பண்றேன். சீக்கிரம் கால் பண்ணு. அவரு மட்டும் வந்தாருன்னா நீட்டா அசிங்கப்படுத்தி அனுப்பிடுவாரு. பண்ணு 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 பண்ணு. என்னாச்சு இவளுக்கு? 10 நாள் ஆச்சு மூச்சு பேச்சு இல்லாம இருந்தாலே. இப்ப எதுக்கு கால் பண்றா? சொல்லுமா ராதிகா. ஹலோ சித்தப்பா, எங்க இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு, ஆளே பார்க்க முடியல. ஒரு வேலையா வெளியூர் போயிருந்தம்மா, இப்பதான் வந்தேன். சொல்லுமா ராதிகா, அங்க நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு? ரொம்ப கலவரமா தான் போயிட்டு இருக்கு சித்தப்பா.